நீங்க தேடாம இருக்கும்போது प्रभु ने जब आप नहीं ढूंढे थे तभी உங்களை தேடி வந்தாங்க. आपको ढूंढ कर आए. பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का सजा मृत्यु है. பாவம் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்ல. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं होती है. அதுக்காக इसीलिए இயேசு மனிதனாக வந்தார். प्रभु मनुष्य के रूप में आया था. நம்மை தேடி வந்தார். हमें ढूंढ कर आया था. நாம் கூப்பிடாம இருக்கும்போது, हम जब नहीं बुलाए थे, நாம் தேடாம हम இருக்கும்போது जब नहीं ढूंढे थे, நம்மை தேடி வந்தார். हमें ढूंढ कर आए. எனக்காக हमारे लिए இயேசு ரத்த சிந்தினார். यीशु ने लहू बहाया. என்னுடைய பாவங்களுக்காக, मेरे पापों के लिए, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, मेरे गुनाहों के என்னுடைய लिए, வியாதிக்காக मेरे बीमारियों के இயேசு लिए கல்வாரி சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். यीशु कलवारी क्रूस पर वो स्थिति में पड़ा है. இயேசு என்ன பாவம் செய்தார்? ரத்த சிந்தது. प्रभु यीशु ने कौन सा पाप किया कि उसे लहू बहाना था? என்ன பாவம் செஞ்சார்? कौन सा पाप ஒரு किया? பாவம் கூட இல்லை. एक भी पाप नहीं किया. எல்லளவு கூட பாவம் இல்ல. थोड़ा सा भी उसमें पाप नहीं था. பரிசுத்தம் உள்ள தேவன் पवित्र परमेश्वर பாவி ஆக்கப்பட்டார். पापी किया गया था. ரத்த சிந்தினார். लहू बहाया. எதுக்காக? इसीलिए எனக்காக, हमारे लिए, உங்களுக்காக. आपके लिए. அல்லேலூயா. அப்போ தம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை எனக்காக விலையில் கரையமா சிந்திருக்காருன்னா, तो वो बहुमूल्य पवित्र लहू को आपके लिए, मेरे लिए उन्हें बहाया. तो ஒரு நாட்டுக்கு அதிபதி கிடையாது, एक देश का अधिपति नहीं था, உலகத்துக்கே அதிபதி, पूरा दुनिया का अधिपति, வானத்துக்கெல்லாம் அதிபதி, आसमान का अधिपति, அகிலத்தையும் படைத்தவர் पूरा ब्रह्मांड को எனக்காக அவரே விலைக்கரையமா கொடுத்தாருன்னா, मेरे लिए वो खुद को ही अर्पण किया था. அப்ப நான் எவ்வளவு வெளியேறப்பட்டவன், तो मैं कितना बहुमूल्य इंसान हूँ, நான் எவ்வளவு வெளியேறப்பட்டேன். मैं कितना बहुमूल्य हूँ. அல்லேலூயா. हालेलुया. நம்ம அவ்வளவு வெளியேறப்பட்டவர்கள். हम उतना बहुमूल्य हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. इसीलिए हमें एक बहुत खुशी होती है. என்ன சந்தோஷம்? कौन सा खुशी? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், यीशु से पकड़ा गया. அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம் தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு வந்ததில்லை, इसीलिए इस दुनिया में हमने कोई चीज को लाया नहीं, ஒன்னையும் கொண்டு போக முடியாது. किसी चीज को लेके भी जाने नहीं वाले. ஆனா இயேசு ராஜா நாம இல்லாம நமக்கு ரட்சிப்பில்லை. लेकिन यीशु राज का नाम के बिना என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்து வர முடியாது. मेरे अलावा कोई पिता के पास नहीं आ सकता. அல்லேலூயா. हालेलुया. எதையாவது இழந்துனாலும் அவரை மாத்திரம் விட்டுறக்கூடாது. तो किसी चीज को खोकर भी यीशु को नहीं खो पा लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எதை இழந்துனாலும் किसी चीज को खोकर भी இயேசு. यीशु को पा लेना. அல்லேலூயா. हालेलुया. சில நேரங்களில் நம்முடைய மேன்மை இழக்கலாம். कभी कभार हमारा महिमा उन्नति को हम खो लेंगे. இயேசுக்காக இழந்தவங்க யாருமே தடுத்துட்டாங்க. यीशु के लिए जो भी नष्ट हुए वो कभी दरिद्र नहीं हुए. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல मत्ती के 5वां अधिकार में நீதியில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு प्रभु ने अपने लोगों को முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது पहले पहले जो प्रचार किया था, அல்லேலூயா, हालेलुया, ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தை. प्रभु का दिया हुआ अच्छा वचन है। ஆவியானவர் நம்ம பெற்றுக்கோன்னா அது என்ன இருக்கணும்? पवित्र आत्मा अगर हम पाए हैं तो उसमें क्या रहना चाहिए? எளிமையா இருக்கணும். नम्रता होनी चाहिए। அல்லேலூயா. அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. वो भाग्यवान है, परलोक राज्य उनका है। இந்த உலகத்துல ஒருத்தரம் உண்டு, துன்பம் உண்டு. इस दुनिया में उपद्रव है, कष्ट है। ஒரு மனுஷனை பாக்குறோம், லாசரு. इंसान को हम देखते हैं लाजरू, ஒரு பெரிய ஐஸ்வர்யவனுடைய வீட்டுல அவன் மேஜில இருந்து கீழே விழுக துணிக்குகளை பறக்கிட்டு ஆசையா இருந்தான். एक बहुत अमीर इंसान के घर में जो खाने के जो बच्चे कुछ जो गिरते हैं उसे खाता था। அவன் கொழுத்து சாப்பிட்டு இருக்கான், கீழே விழுந்தா ஏதாவது மிச்சம் கிடைக்குமான்னு சொல்லி பிச்சைக்கார மாதிரி இருக்கான். वो अमीर इंसान अच्छा खाता था और जो नीचे गिरता था वो लाजरस खाता था, ஆனா அவன் பாதாளத்துல போய் வேதனைப்படுறான். लेकिन वो नरक में जाकर वेदना उठाता। ஏன்னா இந்த உலகத்துல உள்ள ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து ரொம்ப கடினம் சொல்லி. लेकिन क्योंकि इस दुनिया के ऐश्वर्य व्यक्ति परलोक में जाना बहुत मुश्किल है, ஏன்னா அவனுக்கு கடவுளோட பணம் தான் பசது. क्योंकि उसको प्रभु से बढ़कर पैसा दिखता है। அல்லேலூயா. எதை வேணாலும் இழந்துரும், அவன் இதை இழக்க முடியும். किसी भी वो खो लेगा लेकिन पैसा नहीं खोएगा। ஆனா அந்த இடத்துல लेकिन उस जगह पर துயரத்தோடு இருக்கிற அந்த லாசரு, दुखी रहा वो लाजरस को, அல்லேலூயா, हालेलुया, அவனுக்கு அந்த மீன ஏதாவது கீழே உளுமாண்டு அதுல பசி ஆசையோட இருக்கும்ல, कुछ नीचे गिरेगा क्या मुझे खाने के लिए, जो ऐसा रहा हुआ व्यक्ति को। அவங்க ரெண்டு பேருடைய பின்னலமே பாத்தீங்கன்னா उन दोनों के आगे वाली स्थिति को देखे तो இவன் வேதனையில நரகத்துல கிடக்குறான், ये अमीर इंसान वेदना नरक में है, இவன் ஆபிரகாம் மடியிலே கேட்கிறான். ये लाजरस अब्राहम के गोद पर लेटा है। அல்லேலூயா. हालेलुया। சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். जो शांत उनके हैं वो भाग्यवान है, பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். वो पूरे पृथ्वी को स्वतंत्र करेंगे। சாந்தம் எப்படிப்பட்ட சாந்தம்? शांत मतलब क्या है? ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார். प्रभु शांत और मन नम्र था। என்னிடத்துல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். मेरे से आप पढ़ लो करके நடந்து காட்டினார். वो ऐसे दीनता से चलकर எந்த மக்களுக்கு நன்மை செய்தவாய் சுற்றி தெரிந்தாலோ कौन से इंसान को वो भलाई करके गया था, அதே மக்கள் वही इंसान, அவரை இவன் பிசாசு தலைவன் சொன்னாங்க. वही लोग ये शैतान का हेड है करके நீ बोले, இவ்வளவு பிரசங்கம் பண்றிய சிலுவை விட்டு இறங்கி வான்னு तो சொன்னாங்க. इतना प्रचार करता सूली से नीचे आजा करके बोले உனக்கு இந்த थे। பிரச்சனை வருகுத அந்த கண்ணை தட்டி விட்டுட்டு இவனை அடிச்சது யாருன்னு சொல்றாங்க. अभी तुझे समस्या आया, आंख बंद करके तुझे कौन मारा அவர் करके, மயிர் கத்திரிவனுக்கு முன்பாக சத்தம் போடாத ஆட்டை போல இருந்தார். जैसे बकरे को मारने के लेके जाते हैं वैसे चुप शांत था वो। ஒரு ஆட்டுக்குட்டிக்கு முடிய விட்டுப்போ பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கும், அவன் முடியெல்லாம் விட்டுட்டு இருப்பான். जैसे एक मेमना को मारने जैसा लेके जाते हैं, वो आवाज नहीं करता, शांत रहता है। அப்ப அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்கள் பார்க்கலாம். तो वैसे जो शांत रहते हैं, शांति से रहते हैं, उनको भाग्यवान कहा गया அவர்கள் है। பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். वो पृथ्वी को स्वतंत्र करेंगे। அப்படி வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கத்து நேரத்துல சாந்தமான இருக்க முடியுமா? हमारे कठिनाई के समय में हम शांत और दीनता से நம்மளால रहेंगे। சாந்தமா இருக்க முடியாதபடி அப்படி எழும்புகிறது என்னது? हम शांत न रह पाए ऐसा होता है। அந்த தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இந்த மாம்சம் மண், क्रोध, ये मिट्टी उठता है। இந்த மண்ணெல்லாம் நமக்கு எழும்பாம இருக்கணும்னா நம்ம ஆவியினால் பிறக்கணும். अगर ये मांस और मिट्टी नहीं उठना है तो हम आत्मिक वृद्धि में वापस जन्म लेना है। பூமியில மழை பெஞ்ச உடனே டப்புனு புல்லெல்லாம் முளைக்குது. पृथ्वी में बारिश होते ही घास उग जाता है। அப்போ மழை பெஞ்சவன யாருமே புல்லெல்லாம் விதைக்கவே இல்லை. तो बारिश होते ही किसी ने बीज नहीं बोया था घास के उगने के लिए। அப்போ அந்த மண்ணுல இருந்து என்ன வருது? मिट्टी से क्या आता है? இந்த புல் பூண்டுகள்லாம் வருது. ये घास उग जाता है। ஆவியில மழை பெஞ்சுனா என்ன நடக்கும்? आत्मा में अगर बारिश हुए तो क्या होगा? நமக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியும். हमारे अंदर से ஒரு சந்தோஷம், ஜாய் எல்லாம் வரும். एक खुशी, एक आनंद आएगा। அதே இடத்துல மாம்சம் வெளிப்பட்டு வார்த்தைகள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன வரும்? उसी जगह पर मांस या फिर मिट्टी उठकर आएगा तो क्या आएगा अंदर से? நம்ம மாம்சத்துல இருந்தோம்னா
हम अगर ये मार्च में रहे तो புல் பூண்டுகள் களைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ये घास जैसी चीजें उगने लगेंगी. அது நம்மளை காயப்படுத்தும், நம்மளை அது என்ன சொல்லுவாங்க, நம்ம நேம் எல்லாம் ஸ்பாயில் ஆகும். वो हमें टेस्ट पहुंचाएगा, हमारे नाम को भी खराब करेगा. அல்லேலூயா. அதே இடத்துல उसी जगह पर கொஞ்சம் ஒரு வாளி எண்ணெய் வாங்கி ஊத்திட்டோம்னு வச்சிருக்கேன். उसी जगह पर एक बकेट ऑयल तेल को हम डाल देंगे तो அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல எல்லாம் புல் முளைக்காது. जहाँ पर भी वो तेल है वहाँ पर घास नहीं उगता. எவ்வளவு மழை பெஞ்சாலும் कितना भी बारिश होने दो என்ன முளைக்கும்? क्या होगा? அந்த எண்ணெயை தாண்டி தான் புல் முளைக்கும். वो जहाँ पर तेल डाला है उस जगह को छोड़कर सारे जगह पर घास उगेगा. இப்ப நமக்கு புல் முளைக்கிற நம்ம யாரு? अभी हमारे अंदर घास उग गया तो हम कौन है? மழையெல்லாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. बारिश को हम गुना அது வருஷா வருஷம் வழக்கத்தின்படி பெஞ்சுக்கிட்டே वो தான். सालों साल उसके जगह जब समय आता है இந்த वो உலகத்துல நம்ம வாழ்றோம். इस दुनिया में हम जीते நம்ம हैं. வெள்ளை கலர் சட்டை போட்டு சொல்லி எருவு மாடு சைடுல எல்லாம் போவாரு. हम सफेद कपड़े पहने करके जो भैंस दूसरी जगह से नहीं जाएगा, அது அப்படியே ராவிட்டு போயிடும். ऐसे ही वो जगह टी शर्ट पर लगा के जाएगा. அல்லேலூயா. நம்ம தான் நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியும். हमें ही अपने वस्त्रों நான் பெற்றுக்கொண்ட को ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் मैंने தான். जो उद्धार पाया है उसको आपको ही संभाल कर रखना है. மழை பெய்யட்டும், बारिश होने दो. நான் அபிஷேகத்தில் இருந்தேன்னா புல்லு முளைக்காது. यदि अभिषेक में रहता हूँ तो घास नहीं उगेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहते हैं சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். नम्र शांत शांत गुण के लोग हैं. என் நாமத்தின் நிமித்தம் புறக்கணிக்கப்படுவீங்க. मेरे नाम के कारण आपको ठुकराए 11 जाएंगे. வசனம். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். मनुष्यों के कारण तुम्हें निंदा करे और सताए और झूठ बोलकर तुम्हारे विरोध में सब प्रकार की बुरी बात कहे, आप धन्य हो. 10 வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். धार्मिकता के कारण सताए जाते हैं वो भाग्यवान है. பரலோக ராஜ்யம் அவருடையது. पर लोग राज्य उनका है. அல்லேலூயா. அப்போ சாந்த குணமுள்ளவர்களாய் நீதி நிமித்தம் துன்பப்பட்டோம்னா என்ன, பூமியை சுதந்திரத்திலும் பரலோக ராஜ்யத்தை तो சுதந்திரம். दीनता और धार्मिक रहेंगे तो हम दुनिया को भी स्वतंत्र कर सकते हैं, पर लोग को भी स्वतंत्र. நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் ஆசைப்பட்டாரு? हम हमेशा कैसा रहना है प्रभु चाहता है? சந்தோஷப்பட்டு கழிவுகள். खुश रहना है. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். परलोक में आपका बल ज्यादा है. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. आपके पहले जो आए भविष्यवक्ता भी वैसे ही थे. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். आप इस दुनिया के लिए नमक हो. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? अगर नमक में वो नमकीन निकल जाती है तो நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். आप इस दुनिया के लिए रोशनी हो. வெளிச்சம் மலை மேலிருந்து பிரகாசம் எல்லாத்துக்கும் இதா இருக்கும். रोशनी अगर रोशनी देता है तभी अच्छा रहता है. விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டின் மேல் வைத்தாதானே வீட்டு முழுவதும் வெளிச்சம் கொடுக்கும். कैंडल जलाकर उसे बंद करके रखेंगे तो उसका कोई काम नहीं है. हम उसको ऊपर टेबल के ऊपर रखेंगे तभी काम आएगा. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு इसी तरह मनुष्य आपके अच्छे गुण को कार्य को देखते உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. आपके पिता को महिमा करने के लिए आपका जो रोशनी उनके ऊपर उजागर होना है. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. எவர்கள் முன்பாக? किसके ऊपर உங்களுக்கு முன்பாக இருக்கிற எக்ஸசைஸ் எந்த பிரச்சனைக்கு முன்பாகவும் உங்க வெளிச்சம் தான் பிரகாசித்தா அவருடைய நாம மகிமைப்படும். आपके सामने जो भी समस्या आए उसके ऊपर आपका उजाला हो. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆலயத்துல பிள்ளைகளை போன வாரம் சாப்பாடு எனக்கு தேவைன்னு போயிட்டாங்க. சாப்பாடு போடுவேன். हमारा बच्चे कलिशे से खाना नहीं खाए யாரெல்லாம் சாப்பிடாம போனீங்க? कितने दिन खाना नहीं खा कर गए थे. नहीं खाया ना, आज बस नहीं खाया, सवंदा भी नहीं खाया और कौन नहीं खाया. और ஆனா இவங்களுக்கு என்ன தாகம் இவ்வளவு தூரத்துல இருந்து ஏன் வர்றாங்க? क्योंकि उसको क्या प्यासा था, इतना दूर से क्यों आए थे? ஆண்டவருடைய வார்த்தைக்காக, क्योंकि उनको वचन के लिए அந்த பிரசன்ன அபிஷேகத்துக்காக. वो अभिषेक प्रशंसा के लिए அல்லேலூயா. அவ்வளவு வாஞ்சியோட வராங்க. इतना चाहत से आते हैं. அல்லேலூயா. ஆத்மால நம்ம பெறுகிற ஆகாரம் தான் பெரிய ஆகாரம், உலகத்துல பெரிய ஆகாரம். आत्मा में जो हम खाना खाते हैं वही सबसे बड़ा खाना है. ரொம்ப சந்தோஷம். इसलिए हमें बहुत खुशी है. அல்லேலூயா.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாரிலிருந்து வரும் புறப்படுகிற வார்த்தைகளே பிழைப்பான். मनुष्य केवल रोटी से नहीं प्रभु के मुंह से आने वाले हर शब्द से वो बचता है. பிரபு போஜ பிரதி போஜோட பிரபு போஜ தான் ரொம்ப நேசிக்கிறோம். ये प्रीति भोज से हम प्रभु भोज को बहुत प्रेम करते हैं. அது நடந்தாலும் சரி நடக்கட்டாலும் சரி. वो होने दो या नहीं होने दो. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பிரபு போய் அவருடைய சரீரத்தை பிச்சு கொடுத்தாரு. प्रभु ने अपने खुद का शरीर को हमें दे दिया है. அந்த மேன்மையான ஆகாரத்தை பற்றி வேற என்ன ஆகாரம் பெருசா இருக்க முடியும்? महिमा का खाने से बढ़कर और कोई खाना नहीं होता. அதுவே நாம் விசேஷித்தவர். इसलिए हम बहुमूल्य हैं. ரொம்ப தாகத்தோடு நம்முடைய சபை மக்கள் எல்லாம் வரதை பார்த்து சந்தோஷமா बहुत चाहत से हमारे सभा के लोग आते हैं. बहुत खुशी होती இல்லையா? है. ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிடாதான் एक वचन नहीं आता है. கர்த்தர் என்னோடு பேசுற மாட்டார். प्रभु मेरे से बात नहीं करेगा. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம வரோம். वो एक वचन के लिए हम आते हैं. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல लेकिन प्रभु इस जगह வார்த்தைகளை पर கொடுக்கிறார். वचन देते हैं. இந்த எடிட்லாம் நான் பண்ணும்போது ये एडिटिंग जो मैं करता हूँ இதெல்லாம் இது எங்க ஞானத்திலாவது புத்தியிலாவது சக்தியிலாவது ஒண்ணும் கிடையாது. நாங்களே ரொம்ப வீக்கான ஆட்கள். हमारे ज्ञान से शक्ति से बुद्धि से कुछ नहीं है. அவர் பலப்படுத்தி वो बल देकर இந்த இடத்துல அவர் அக்னி ஜுவாலையாய் பிள்ளைகளை इस பயன்படுத்துறார். जगह पर अग्नि ज्वाला பலப்படுத்தி वो बल देकर அந்த இடத்துல நிப்பாட்டுறார். उस जगह पर हमें खड़ा எந்த करता है. கழுதியா நிப்பாட்டுறார். या कोई गधे को भी खड़ा कर देता है. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பிரசன்ன அந்த இடத்துல வந்து நின்னா प्रभु की प्रशंसा उस जगह पर हम जब அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். वो अपने बच्चे से बात करता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இது நமக்கு ஒரு பெரிய மேன்மை. तो यही हमारे लिए एक बहुत बड़ा நம்மளுடைய मेल है. சபை மக்களை ஆண்டவர் இவ்வளவா நேசிக்கிறார். हमारे सभा के लोगों को प्रभु इतना चाहता है. அல்லேலூயா. அவர் நமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். प्रभु अपने प्रिय लोगों के लिए खाना देता है. அவர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். वो अपने बच्चों को याद அவர் அறிந்திருக்கிறார். वो उसे पता है. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தினால் திருப்தியாகிறார். वो अपने बच्चों को खाना देकर तृप्त करता है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கலாம். हम आप बहुत दूर से आए होंगे. நம்மள அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். हमारे जो வாழ்ந்தோடுக்கு बागदौड़ को वो देखता है. அல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். हमारे वेदना को वो जानता है. என்ன சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்திருப்பீங்கன்னு தெரியாது. कौन सी स्थिति में हम आए होंगे उसे नहीं வீட்டுல पता. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். घर में बहुत समस्या हुए होंगे. எல்லாம் இருந்தும் ஒண்ணு இல்லாத போல இருக்கலாம். सब कुछ है कुछ नहीं करके भी हो सकता है. இந்த தேவனுடைய வார்த்தை தான் इस प्रभु के वचन ही நம்மளுக்கு ஒரு ஆறுதல், हमें तसल्ली देता है. நமக்கு சமாதானம். हमें शांति देता है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நீங்க பாக்கியவான்கள். इसीलिए आप भाग्यवान हो. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தால் திருப்தியாகிறார். प्रभु अपने बच्चों लोग को खाना से पोषण करता है. அல்லேலூயா. இன்னைக்கு உள்வில அங்க ஆராதனை காலையில் நடத்தும் போது आज उल्वे में सुबह का आराधना जब चल रहा था ஒரு அருமையான வசனத்தை கொடுத்தார். अच्छा वचन को दिए थे. ஏசாயா 48வது அதிகாரம். एसाया 48 நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை போதித்து तो प्रभु अपने बच्चों के लिए जो उपयोग होता है वो देखकर நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு जिस रास्ते में हमें चलना है वो हमें நடத்துகிறார். चलाता है. அல்லேலூயா. அந்த கற்பனைகள் वो आज्ञाओं को நாம் கவனித்தால் நாம இருக்கும். हम ஞான் ज्ञान கிடையாது. करेंगे तो वो भलाई होगा. அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும்? तभी क्या होगा? உன் சமாதானம். आपके समाधान. அல்லேலூயா. நதியை போல உன் நீதி சமுத்திரத்தின் அலையாய் போலவும் இருக்கும். आपकी नीति एक समुद्र की नदी के जैसा लहरें जैसा करेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா क्योंकि நதி नदी எப்படிப்பட்ட நதி? कौन सा नदी है? அந்த நதி போடுறவெல்லாம் ஆரோக்கியம், செழிப்பு, சமாதானம், சுகம். वो नदी जहाँ पर भी जाता है वहाँ पर खुशी, आनंद, समाधान, शांति. இன்னைக்கு இந்த உலகத்துல சமாதானத்துக்காக அலைந்து திரிகிற மக்கள் உண்டு. इस दुनिया में शांति के लिए ढूंढ के लोग जाते हैं. சமாதானம். शांति के लिए ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சமாதானமா இருக்காரு. प्रभु बहुत शांत रहते थे. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அங்கலாய்த்தார். एक ही जगह पर मेरे प्रभु क्यों मुझे हाथ ठहरा है. ஆண்டவர் சொல்றாரு,
प्रभु कहते हैं உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், मैं तुम्हारे लिए शांति रखने जा रहा என்னுடைய சமாதானத்தையே வைத்து हूँ, போறேன். मेरे शांति को ही रखने जा रहा உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்ல, हूँ। दुनिया जो देती है वो शांति नहीं, என்னுடைய சமாதானத்தை வைத்து मेरे போகிறேன். शांति को देके जाता हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சமாதானம் वो शांति இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. दुनिया आपको नहीं दे सकती। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்துக்காக அலைந்து திரிகிற மக்கள் आज समाधान के लिए जो ढूंढ कर जाते கொஞ்ச हैं, நேரம் மசாஜ் பண்ண அப்படியே சமாதானமா थोड़ा இருக்கலாம், देर मसाज करेंगे तो शांति கொஞ்ச நேரம் சினிமா பார்த்தா சந்தோஷமா थोड़ा இருக்கலாம், देर सिनेमा देखेंगे तो ஏதாவது शांति போதை வஸ்துகளை பயன்படுத்தினா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமா. थोड़ा नशे की चीजें यूज करेंगे तो शांति मिलेगी। இந்த உலகத்துல சிலவங்க குளிர் பிரதேசங்கள்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கலாமா, कई लोग जो ठंडे स्थल में जाकर थोड़ा शांति के लिए எங்க जाते हैं, பிக்னிக் போனா சந்தோஷமா இருக்கலாமா, पिकनिक जाएंगे थोड़ा शांति, இல்ல புறாவுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சந்தோஷம் கிடைக்குமா. नहीं तो कबूतर को थोड़ा खाने देंगे तो शांति இப்படி मिलेगा। பல காரியங்களை குறித்து நம்ம தேடுகிறோம். ऐसे बहुत चीजों को हम ढूंढते हैं, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते அந்த हैं இந்த சமாதானம் நதியை போலவும் ये समाधान नदी के जैसा உலகம் கொடுக்காத சமாதானத்தை இயேசு தான் கொடுக்கும். दुनिया नहीं दे सकता, वो शांति को प्रभु देता है। அந்த நதி, नदी, சமாதானத்தின் நதி शांति का नदी நமக்கு வேணும்னா हमें चाहिए तो நம்ம என்ன பண்ணலாம், हमें क्या करना है, என்ன பண்ணலாம். क्या करना है। ஏசாயா 66வது அதிகாரம் एसाया 63 अधिकार में 66 66 अधिकार में 11 படிங்க. एसाया 66 बस எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் சுற்றி திருந்து நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவருடைய ஆறுதலை முளைப்பாலை ஒன்று திருப்தி நீங்கள் தூக்கி பிடித்து அவருடைய மகிழ்ச்சி வசத்தினால் மனமகிழ்ச்சி அடைங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகள் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் உழைப்பால் குடித்து உங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு தாய் தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேய்ச்சுவேன், நீங்கள் எருசலேமிலே தேய்க்கப்படுவீர்கள். ஆமென். हे அல்லேலூயா. यरूशलेम से सब प्रेम रखने वालों, उसके साथ आनंद करो और उसके कारण मगन हो। है उसके विषय सब विलाप करने वालों, उसके साथ हर्षित हो, जिससे तुम उसके शांति रूपी स्थान से दूध पीकर तृप्त हो और दूध पीकर उसकी महिमा की बहुताई से अत्यंत सुखी हो। ये वचन पढ़ने के बाद कुछ मालूम पड़ रहा है? यरूशलेम के में से सब प्रेम रखने वाले इसके साथ आनंद करो। यरूशलेम का प्रेम रखने वाले बोले क्या है? यरूशलेम என்பது தேவனுடைய நகரம், यरूशलेम கர்த்தர் வாசம் प्रभु செய்கிற का இடம். स्थल। என் நாமத்திற்கு எங்கே 2-3 பேர் இருக்கீங்களோ मेरे नाम के कारण जहाँ पर 2-3 அது ஒரு சபை. वो एक सभा, அந்த சபை தான் वो सभा ही அவர் வாசமா இருக்கிறார். वहाँ वो निवास करता है। அப்ப அந்த சபையை குறித்துதான வைராக்கியம். वो सभा के कारण நம்ம எல்லாரும் பல விதமான இடங்கள்ல இருந்தாலும் हम कई और दूसरे இயேசுங்கிற நாமத்துல கூடி வந்திருக்கிறோம். यीशु के नाम पर इकट्ठा हुए हैं, இதுதான் சபை. यही सभा है। இது குறித்து நம்ம பாரப்படுறோம், சபைக்காக கெபிக்கிறோம், கூலி பதில விட்டு விடக்கூடாது சொல்லி பாரப்படுறோம். இப்படிப்பட்ட பிரியமுள்ள பிள்ளைகளுக்கு, इसके कारण हम बोझ उठाते हैं सभा के। இந்த சபையை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு इस सभा को जो प्रेम करते हैं वो बच्चे लोग को அவளை குறித்து களி கூறுங்கள். उसको देखकर मगन रहो। எவளை குறித்து களி கூறுங்கள்? किसको देखकर मगन होना है? மணவாட்டியாக திருச்சதை குறித்து களி கூறுங்கள். दुल्हन सभा को देखकर आप खुश हो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அங்க நீங்க சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு ஒரு தாய் இருக்குது. वहाँ पर आप खुश रहो क्योंकि वहाँ पर आपको एक माता है। அவள் நிமித்தம் துக்கித்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். उसके साथ जो भी दुख उठाए थे अभी उसके साथ आप बहुत मगन हो जाओ। இந்த உலகத்துல உள்ள பாடு, உபத்திரம், துக்கம், இந்த வேதனையோடு இருக்கிற நீங்க इस दुनिया के दुख क्लेश के वेदना से भरे சபையோடு கூட களி கூறுங்கள். நமக்கு ஒரு சபை இருக்குது. सभा के साथ आप मगन हो जाओ। हमारी एक सभा है। இந்த சபையில் என்ன நடக்குது? इस सभा में क्या होता है? அந்த மணவாட்டியாகிய திருச்சபை वो दुल्हन सभा நமக்கு என்னத்தை கொடுக்குது? हमें क्या देता है? 11 படிங்க.
நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரசனத்தினால் மனம் மகிழ்ச்சியா இருங்கள். तुम उसकी शांति அதை எப்படி குடிக்கணுமா? से दूध पीकर तृप्त हो और दूध पीकर उसकी महिमा की बहुताई से अत्यंत सुखी हो। வசனத்தை நம்ம எப்படி வாங்குறோம்? बच्चों को हमें कैसा लेना है? அவ்வளவு வாஞ்சியோட வாங்கி நீங்க உட்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும்? उतना चाहत அந்த से சமாதானத்தின் நதி वो शांति का नदी புரண்டோடுகிற ஆற்றை போல இருக்கும். एक बहने वाली नदी के जैसा आपको खुशी। அப்ப திருச்சபையில உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. तो सभा में आपको प्रभु के वचन दिया जाता है। இத நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தோம், எவ்வளவு கஷ்டத்துக்கு வந்தோம், அந்த துக்கம் எல்லாம் மறைஞ்சு போற மாதிரி ஆண்டோட வார்த்தை வரும். ये कितना दूर से आए, किस प्लेस से आए करके वो सब भूल जाएंगे। 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 12 वचन में लिखा है, प्रभु कहता है, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடின ஆற்றை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். அவரிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. மறுபடியும் இதுமே क्योंकि यहोवा यह कहता है, हाँ। देखो मैं उसकी ओर शांति को नदी के समान और जाति जात के धन को नदी की बाढ़ के समान बढ़ा दूंगा और तुम उससे पियो तुम उसकी गोद में उठाए जाओगे और उसके घुटनों पर उठाए जाओगे। அல்லேலூயா. அப்போ ஒரு சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. सिंहासन से एक नदी उत्पन्न होता है। ஆண்டவர் प्रभु அந்த நதியை அப்படியே இந்த தாராவில இருக்கிற ஃபயர் ஆஃப் ஹெவன் சர்ச்சுக்கு திருப்புறாரு. प्रभु उस नदी को ये दारा में फायर ऑफ हेवन चर्च में उतारते हैं। அப்படியே திருப்பி விட்டு वो மனவாட்டியாகிய திருச்சபை மூலமாக दुल्हन सभा के द्वारा உங்களுக்கு அந்த நதி சமாதானத்தின் நதியாய் பாய்கிறது. आपको वो शांति की नदी बहती है। அல்லேலூயா. அது புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அபலகமாய் பாயும்படி செய்கிறேன். वो बहने वाली नदी के समान आपके अंदर बहती அப்பொழுது है। நீங்க அந்த வார்த்தைகளை உட்கொண்டு குடிப்பீர்கள். तभी ये वचन को आप खाओगे पियोगे। அந்த அந்த மனவாட்டியாகிய தாயானவள் वो दुल्हन माता அந்த திருச்சபை वो सभा உங்களை என்னெல்லாம் பண்ணுமா? आपको क्या क्या करेगी? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? आपको एक बच्चा हो तो आप क्या करोगे? தன்னுடைய அன்பின் நிமித்தமா தன்னுடைய ரத்தத்தையே பாலா மாத்தி கொடுப்பீங்க. आपके प्रेम के अनुसार आपकी खून को ही दूध के समान देते हो। இடுப்புல வச்சு அப்படியே தூக்கி சமப்பீங்க. कमर में लेकर चलते हो। கால்ல போட்டு அப்படியே தாளாட்டுவீங்க. अपनी गोद में खुदाते हो। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் நடக்குதா நம்ம சொல்லுங்க? ये सब होता है क्या हमारे सभा में? அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த ஆகாரம் உட்கொண்ட பிள்ளை तो वो खाना खाए हुए बच्चे ஒவ்வொரு நாளும் கப் கப்னு வளரும் பாத்தீங்களா? हर एक दिन बढ़ता ही நீங்க रहता है। வளர்றீங்களா தேஞ்சு போறீங்களான்னு தெரியல. आप बढ़ते हो क्या मैं पूछ रहा हूँ? ஆகாரம் சாப்பிடுறீங்களா? खाना खाते हो? ஆனா உண்மையில அந்த வார்த்தை இந்த இடத்துல இருந்து வருது. நான் எடிட் பண்றதுனால தெரியுது எனக்கு. அங்க யாருனாலும் சரி நீங்க மனசுல பார்க்க கூடாது. लेकिन ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆகாரத்தை लेकिन கொடுக்குறாரு. सच्चाई से प्रभु का वचन यहाँ से आता है। வார்த்தை வருது. वचन आता है। வார்த்தை வரக்கு மட்டும் நம்ம மனுஷனை பார்த்துட்டு ஏற்கொண்டு கொள்ளாம குடிக்காம போனா நம்ம தான் பட்டி, நம்ம தான் காலி. लेकिन वचन आने से पहले मनुष्यों को देखकर दुखी होकर चले जाए तो हमको ही नष्ट है। நம்ம கர்த்தருக்கென்று வரோம் சபைக்கு. प्रभु के लिए आते सभा के लिए। ஆண்டவர் என்னோட கூட பேசணும். प्रभु हमसे बात करना அந்த चाहिए। வாஞ்ச தாகத்தோட வந்தாச்சுன்னா அந்த நெருக்கத்துக்குள்ள இருந்து கூட அவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது பிடிக்க தெரியும். चाहत catch प्यार பண்ணிடும். से लेंगे तो प्रभु बात करेंगे, वो आप पकड़ सकते ஏன்னா ஊழியக்காரங்க தண்ணி கேட்டு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. हैं। क्योंकि सेवक को दंड देना हमें राइट्स। ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டா ஏன் வேலைக்காரன் நீ என்ன குற்றம் சொல்லுன்னு मेरे सेवक को तू क्यों दोषी ठहरा रहे करके पूछेंगे। அத நான் பாத்துக்கிடுவோம்ப்பா. वो मैं देख लूंगा। நீ அவனுக்கு அடங்கிட்டு சொல்லுவோம். तुम आपको வேற வழியே கிடையாது. होकर ही बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. हम उसे कुछ नहीं कर सकते। ஆனா लेकिन அந்த இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். प्रभु अपने बच्चों को खाना देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். इसलिए हमें प्रार्थना करना चाहिए। அந்த இடத்துல இருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும். उस जगह पर जीवन का जल उत्पन्न அந்த होता है। நதி போற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். वो नदी जहाँ पर भी जाए खुशी होती है। அல்லேலூயா. நமக்கு நம்ம கண்களுக்கு தெரியாது சில நேரம். हमारे आंखों
आंखों को नहीं दिखता है कभी कभार। நம்ம அருமையான பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நம்ம சபைக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம். हमारे बच्चे प्रार्थना की सभा के लिए அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும், हमें एक अच्छा जगह मिलना வருகிற चाहिए, ஆட்கள் வெளியே போகக்கூடாது, நின்று நல்லா வளரணும். आए हुए लोग बाहर नहीं जाना चाहिए, फल देना चाहिए। ஆனா நின்றவர்கள் எல்லாம் பாக்கியவங்களா இருக்கிறாங்க நான் பாக்குறேன். जो भी खड़े हैं वो भाग्यवान। நம்ம பக்கத்துல சாந்தராஜ் பிரதர் பாக்குறேன். हम मेरे बाजू में शंकर ब्रदर को देखता हूँ, பாச புரியுதோ புரியலையோ भाषा समझता है नहीं समझता है, இந்த இடத்துல ஆண்டோட கிருபை இருக்குது. इस जगह पर प्रभु का பாஸ்டர் आशीर्वाद है। வசதியா இருக்கிறதோ கஷ்டப்படுறாரோ நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் சரி, पासवान अमीर है गरीब है, हमारे पास क्या बोलता है, பிரபு का தாசன் சொல்லிட்டு ஒரு கணம் கொடுக்குறாரு. प्रभु का दास है करके एक आदर देते हैं। நீ நம்ம ஊருக்காரன் நம்ம பாஷக்காரன் இந்த சபைக்கு வாங்க, ஏசி இருக்குன்னு கூட்டா கூட அங்க ஏசி இருக்கோ இல்லையோ ஏசி இருக்கிறான்னு சொல்றாரு. ये हमारा गांव का है, हमारा शहर का भाषा का है, हमारे इधर आओ करके बोलेंगे तो भी इधर ही आऊंगा करके यीशु है। उधर एसी है नहीं लेकिन इधर यीशु है करके बोल रहा है. हालेलुया. हालेलुया। அவர் எதையும் பார்க்க கிடையாது, वो कुछ भी नहीं दिखते हैं, ஆனா வளர்ந்துட்டு இருக்கிறார். वो बढ़ते हैं। हालेलुया. हालेलुया। கர்த்தர் நல்லது ருசித்து பார்த்துட்டு இருக்கிறார். प्रभु भला है करके चलते हैं। हालेलुया. ஆகவே इसीलिए இந்த இடத்துல ஒருவேளை इस जगह पर कभी कभार வந்து மேன்மடைத்தவர்கள் வெளியில போனாலும் பரவாயில்ல, आकर महिमा पाए हुए बात जाए नहीं जाए, हालेलुया, இருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. जो ठहरे रहते हैं वो आशीष पाए हैं। हालेलुया. हालेलुया. हालेलुया। ஆனா எவர்களை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு சிக்ஷை உண்டு. क्योंकि किससे प्रेम करता है उसको शिक्षा भी देते हैं। हालेलुया. हालेलुया। வயசை உங்களோட நாசமாய் போவதாக பஞ்சம் இருப்பாரு. நான் நல்லா தெரிஞ்சது மாம்சத்துல பார்த்துட்டு யோசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு मुझे पता है कि ये मांस को देखकर அப்புறம் ஒரு நாள் வந்து डांट रहे हैं। ஒரு சகோதரர் சொன்னாரு, तो एक दिन एक व्यक्ति आके बोले, சிஸ்டர் நான் தான் பாக்கெட்ல வாஷ் பண்ணும்போது துணி தைக்கும் போது सिस्टर मैंने ही वो पैसा डाला था, मैं जब वॉशिंग में कपड़ा डाला था அப்படின்னு அமல் ஒரு பிரதர் வந்து ஒப்புக்கொண்டு அதனால நான் பிழைச்சேன். कमल ब्रदर करके वो उसके लिए वो पेपर पैसे हो அந்த गया। நேரம் காணிக்க பிறகு என் பாக்கெட்ல விட்டு பார்த்தேன், அந்த பணம் வந்து போட்டா அது வந்து துவச்சு காய போட்டனால அப்படி இதாகி போச்சு, வேலைக்கு போடல அப்படி சொல்லி சொன்னாங்க. वॉश कर सुखाया गया था, उसके लिए वो पैसा ऐसा हो गया करके वो इंसान ने बताया था। हालेलुया. சில நேரங்கள் நம்ம மாம்சத்தை பார்க்கும்போது நமக்குன்னு இது இந்த இவ்வளவு போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தை கலந்து எடுத்துருவோம். कभी कभार मार्क्स में हम देखते तो यही इंसान होगा करके हम पत्थर मारते हैं। हालेलुया. நீதி நிமித்த துன்பப்படுகிற பாக்கியவான். नीति के कारण जो क्लेश उठाते हैं वो भाग्यवान। हालेलुया. இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரத்துல நம்ம சிலரை வாங்கினாலும் அதை அப்படி ரிசீவ் பண்ணா பெரிய ரிவார்டு இருக்கு. ऐसे क्लेश और उपद्रव हम जब लेते हैं तो हमें रिवॉर्ड अच्छा मिलेगा। हालेलुया. இதான் உண்மையான ஊழியத்துக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். यही सच्चा सेवक और उसके दूसरे में फर्क है। हालेलुया. நம்ம மத்தியில கொண்டு ரெண்டு பிள்ளைகள் அருமையா வருவாங்க. हमारे जगह पर दो बच्चे आते हैं। ஆனா சபை முடிய போற நேரத்துல வந்திருக்கான்னு நீங்க பார்க்க கூடாது. क्या सभा खत्म होने टाइम पर आए करके आपको नहीं सोचना चाहिए। ஏன் தெரியுமா? क्यों? அவங்க தாம்போட்டேங்கிற ஒரு இடத்துல वो कामोटे जगह से ஒரு சின்ன சர்ச்சு தான், छोटा चर्च, அந்த சர்ச்சுக்கு போயிட்டு वो चर्च को जाकर ஆராதனை முடிச்சுட்டு आराधना खत्म कर சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. छोटे बच्चों लोग को अभी सेवक शुरू किया है। हालेलुया. இப்போ நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா हम जब बाहर से देखते हैं இந்த பிள்ளைகள் பாஸ்டரோட பிள்ளைகளே இவ்வளவு லேட்டா வருது, कि पासवान के बच्चे इतना लेट आते हैं, இதுக்கு வராமலே இருக்கலாமே, इससे आए ना वो अच्छा रहेगा। அந்த பிள்ளைகள் ஒண்ணுமே ஏச மாட்டேங்க நீங்க நினைக்க கூடாது. वो बच्चों को डांटते नहीं करके आप मत सोचो, ஏன்னா அவங்க என்ன படிக்க வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. क्योंकि आपको नहीं पता वो क्या क्या आते हैं। ஒரு சின்ன ஊழியம் தான், छोटा सा सेवक है, அங்குள்ள ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் वहाँ के आराधना खत्म होने के சிறு बाद பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. छोटे बच्चों लोग को संडे क्लास लेकर आते हैं। இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. अभी स्टार्ट हुआ है। हालेलुया. हालेलुया. நம்ம ஜெபிக்கணும். हम प्रार्थना करेंगे। हालेलुया. हालेलुया. அந்த சின்ன ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தையே முழு பொறுப்பெடுத்து நடத்த ஆண்டவர் செய்வார். वो छोटा सेवक को प्रभु आशीष करता है, पूरा நம்ம सेवक சபையிலிருந்து போன को பிள்ளை हमारे सभा से जाए हुए बच्चे அங்க போய் ஏதோ பண்றாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. वहाँ पर जाकर कुछ कर रही है, बड़ी बात है, खुशी की बात है। हालेलुया. அப்ப நம்ம அந்த மாம்சத்துல பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கொலை குற்றமா தெரியும். हम मांस में देखेंगे तो वो गुनाह के समान दिखेगा, ஆவில பார்த்தோம்னா आत्मिक रीति से देखेंगे அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வராங்க. वो सेवक खत्म करके आते हैं। हालेलुया. நம்ம இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கோம். हम यहीं पर फर्स्ट सर्विस को आते हैं। ஏற்கனவே அங்க ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வருவாங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பரவாயில்ல வருவாங்க. पहले सर्विस खत्म करके दूसरे में आते हैं तो खुशी से आते நான் हैं। லேட்டா தான் வரேன். मैं
मैं रेती आता हूँ, அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ரெண்டாவது ஆசீர்வாதத்துக்கு வரேன். वहाँ से एक आशीष पाकर दूसरा आशीष के लिए मैं आता हूँ। எத்தனை பேருக்கு தெரியும்? कितने उनको पता है? அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சில நேரங்கள்ல कभी कभार மாம்சத்துல பார்த்தோம்னா मार्च में हम देखेंगे तो பாஸ்டர் வந்து லேட்டா வர்றாங்க. पासवा में लेट आता है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நினைக்க கூடாது. ऐसा मत सोचना। அல்லேலூயா. சில சர்ச்சில் பாத்தீங்கன்னா வொர்ஷிப் எல்லாமே இவங்கெல்லாம் நடத்திடுவாங்க. कोई कोई सभा में देखते तो वर्षिप सब चीज हो जाता है। பாஸ்டர் கரெக்டா அந்த பிரசங்க நேரத்துல தான் வருவாங்க. पासवा बरोबर वो प्रचार देने समय में आता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? तब तक वो क्या करता है? ஆண்டோட சமூகத்துல ஏதாவது வார்த்தை கேட்டுட்டு தான் வருவாரு. प्रभु के सन्निधान में कुछ वचन அவர்கிட்ட लेकर வாங்கி கொடுக்கறதா இவரோட வேலை. उससे लेकर देना ही उनका काम है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். तो ऐसे स्थिति कार्य को हम समझ लेते இப்ப நம்ம பாஸ்டர் 12 மணிக்கு இருந்து கிளம்பி இருக்கிறார். हैं। अभी हमारा पासवान 12 बजे यहाँ से निकले, அங்க போய் தேடுறது वहाँ இப்பதான் போய் पर சேர்ந்திருப்பார். पहुँचना है, अभी पहुँचे होंगे। அங்க 11 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிச்சு. वहाँ पर 11 बजे चर्च शुरू होता है। பிரசங்கம் பண்ற பாஸ்டர் லேட்டா வந்திருக்காரு நினைச்சா என்ன ஆகும்? ஒன்றும் சொல்ல முடியாது. प्रचार देने वाला पासवान ही लेट आएगा। அந்த சபைக்கு இவங்க போனது லேட்டு தான். वो सभा में वो लेट ही गए थे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन இங்க இருந்து போயிட்டாங்களே, குற்றம் கிடையாது. ஊழியத்து நிமித்தம் செல்கிறது, பிரயாணம் பண்றது எல்லாமே காலையில 5 மணில இருந்து அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. वो सेवा के कारण से जाना आना सुबह से सब। நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் இருந்தா கூட அது கூட ஒரு ஊழியம் தான். व्हाट्सएप में एक वचन डालते, वो भी एक सेवक है। அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். इसीलिए वो कार्यों को हमें समझ लेना चाहिए। அல்லேலூயா. இப்போ நம்ம பாஸ்டர் இன்னொரு ஊழியத்துக்காக போயிருக்காரு. तो हमारा पासवान हमारे एक सेवक அது के लिए எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? वो कौन सा सेवा है पता है? ஈஸியான வேலையே கிடையாது. वो आसान सेवा அந்த नहीं। பிரதீட்சா நகர் ஊழியத்துல प्रतीक्षा नगर जगह पर போனா பேய் ஆடாத நாளே கிடையாது. वो शैतान उतना तमाशा करता है। அல்லேலூயா. அவ்வளவு ஒரு இருள் நிறைந்த இடம். उतना अंधेरा से घेरा वो जगह है। அப்படி சவாலோட ஊழியரை பார்த்து சவாலோட பிசாசு उतना கிடையாது. सवाल चुनौती देता है सेवक को देखकर। அப்ப அங்க மாம்ச பலத்துல நிக்க முடியுமா? वहाँ पर मांस के बल से जाकर खड़ा हो सकते हैं। அல்லேலூயா. ஆகவே அந்த மாதிரி ஊழியத்து நிமித்தம் பிரயாணப்படுற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். इसीलिए वो सेवक के कारण जो प्रयास कर जाते हैं उनके लिए प्रार्थना करना அந்த चाहिए। பகுதியில பாஸ்டர் இருந்தாலும் இப்போ நம்முடைய பாஸ்டர் அங்கேயும் போய் பாக்குறதுனால वहाँ पर पास्टर अभी नहीं है करके हमारे पासवान वहाँ पर जाके देखते हैं तो அல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்களுக்காக தடைபடாதபடி ஊழியம் நடக்குது. ऐसे कार्यों के लिए बिना रुकावट से सेवा चलता है। ஏதோ அங்க இருந்து எந்த ஒரு அனுகூலமான காரியத்துக்காக போகல. कोई भलाई मिलेगी इसके लिए नहीं जा रहा है। அல்லேலூயா. அந்த இடங்களை நம்ம போய் நம்ம பணம் செலவழிச்சு ஊழியம் செஞ்சுட்டு வரக்கூடிய இடங்கள். उस जगह पर पैसा डालकर सेवा करने आया हुआ जगह है। அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்யணும். கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு ऐसे மத்தியில் ஊழியம் बंदे செய்யணும். वो लोग के बीच में सेवा होती है। அல்லேலூயா. ஆகவே इसीलिए நாம் எல்லாரும் என்ன பண்ணோம்? हमें क्या करना चाहिए? அவங்களுக்காக उनके लिए பாடலோடு ஜெபிக்கணும். बोझ से प्रार्थना करना चाहिए, அவங்களை உற்சாகப்படுத்தணும். उनको उत्साह करना चाहिए। சில நேரங்கள் பாஸ்டர் வந்து ஜனங்களும் உற்சாகமா இல்ல, எல்லாமே நம்மள ஒரு வில்லன் மாதிரி பாதிட்டு அவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. कभी कभार पासवान लोग भी उत्साह नहीं है, हमें विलन जैसा देखते करके वो निराश हो जाएंगे। நம்ம என்ன பண்ணோம்? हमें क्या करना चाहिए? ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் என்னை உயிர்ப்பித்தார். प्रभु इस वचन के द्वारा मुझे उत्साह किया, ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு प्रभु ने मुझसे बात किया। என்று சொல்லி சாட்சியா சொல்லும் போது அவங்களுக்கு ஊழியம் இருக்குன்னு உற்சாகமா இருக்கும். ऐसे बोलकर गवाही देंगे तो सेवा करने में இன்னும் और நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவாங்க. और लोग सेवा में आएंगे। அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். तो हमें एक बहुत बड़ाई होगी। இங்க நாம் வாசித்த வார்த்தையின்படி हम जो यहाँ पर पढ़े हैं அப்ப இந்த சபையில என்ன உண்டாகும்? सभा में क्या होती है? அந்த கலங்கமில்லாத ஞானப்பா, वो बिना न मिलावट के திருவசனமாகிய ஞானப்பா உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. जो बच्चन के जो दूध है वो आपको पिया जाता है। ஆகவே நீங்கள் புஷ்டியா இருப்பீங்க, इसके लिए आप तंदुरुस्त கொளுத்த रहोगे, கன்றுகளை போல இருப்பீங்க. अच्छा रहोगे। அதுக்கப்புறம் அவர் இடுப்புல வைத்து உங்களை சுமக்கிறார், कमर पर रखकर आपको उठा के लाते हैं, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். गोदी में आपको खिलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த அன்பு वो प्रेम நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, हमें उद्धार देता है, மன்னிப்பை கொடுத்து, माफी देता है। அல்லேலூயா, நம்மளை எவ்வளவாய் அன்பு செலுத்தினா அவர் தேடி வந்திருப்பார். हमें कितना प्रेम किया हो तो दूर कर आए होंगे। அந்த இயேசு वो यीशु உங்களை தாளாட்டுகிறார், आपको खिलाता है, சீராட்டுகிறார். प्रेम करता है। ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसा एक माता तत्सम
तसल्ली देती है वैसा நீங்கள் तसल्ली होगा। இந்த சபையிலே தேர்க்கப்படுகிறீர்கள், எருசலேமிலே आप தேர்க்கப்படுகிறீர்கள். इस यरूशलेम सभा में तसल्ली पाओगे। அல்லேலூயா. சில நேரங்கள்ல எந்த இடத்துல நீங்க துன்பப்படுத்தப்படுவீங்களோ, कभी कभार कौन सी जगह में आप எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுவீங்களோ, कौन सी जगह पर आप अपमान அதே இடத்துல தலைநிமிர उसी செய்வார். जगह पर सिर उठाए, அதே இடத்துல கலிபுரம் பண்ணுவார். उसी जगह पर आप ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆகும். कोई काम करने के ठुकराए हो அது पत्थर கர்த்தரால் ஆகும். वो प्रभु से होगा। அல்லேலூயா. அண்ணாங்கிற ஸ்திரீ மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, अन्ना करके स्त्री वो मन क्लेश, தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வேதனையை நிமித்தம் வந்திருக்கிறார். वो उसको एक बच्चा नहीं करके அந்த बेचना, வேதனையை பார்க்க முடியாதபடி ஏலி எப்படி பாக்குறான், இவ குடித்திருக்கிறா வெறித்திருக்கிறான் என்று சொல்லி பார்த்து ஏசும்போது, वो वेदना न देख कर वो पीकर आई करके एली को लगता है இல்லை என் ஆண்டவனே, नहीं मेरे நான் परमेश्वर, மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, मैं मन क्लेश हुए என் தேவனுடைய சமூகத்துல ஊற்ற வந்திருக்கிறேன். प्रभु के संविधान में निचोड़ने आयु करके कहते, அதே தேவனுடைய மனுஷன் वही प्रभु का வாயிலிருந்து வந்த ஆசீர்வாதம், मुंह से आयो आशीष, நீ சமாதானத்தோடு போ. तो शांति से जा, அல்லேலூயா. நீ हालेलुया, சமாதானத்தோடு போ. शांति से जा। அதே மனுஷனுடைய வார்த்தை அப்படியே ஆண்டவர் கனப்படுத்தி அவருக்கு சமாதானத்தை கொடுத்தார். उसी मनुष्य ने அந்த उसको ஆண்டே அவளை கடாட்சித்தார். वही साल में उसने அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். उसको एक बच्चा दिया, அவளை கொம்பை முளைக்க பண்ணினார். सिंह को उठाया, அவளை கலிகூற பண்ணினார். उसको खुशी दिया, தலை நிமிர பண்ணினார். सिर उठाया। அல்லேலூயா. நாம் வந்திருப்பது தேவனுடைய சபையில் हम வந்திருக்கிறோம். आए प्रभु के நம்முடைய साथ, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். हमारे हृदय को निचोड़ कर प्रार्थना, அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை கனப்படுத்துகிறார். प्रभु सेवक के मुंह से जो वचन आती है उसे आदर करता है, அல்லேலூயா. அதை உயர்த்துகிறார். उसे उन्नति है। ஆகவே நீங்கள் எருசலேமில் தேர்ந்தப்படுவீர்கள். इसलिए आप यरूशलेम में तसल्ली पाओगे। ஆதி அப்போஸ்தலர்கள் சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போயிருக்கும் போது, प्रेरित जब घर कर बंद थे, कमरे में बंद थे, அல்லேலூயா, அவர்கள் பயந்து போய் இருக்கும் பொழுது, वो जब डरे हुए थे, அவர்கள் சோர்ந்து போயிருக்கும் போது, वो जब निराश हुए थे, ஆண்டவர் என்ன பண்ணார், प्रभु ने क्या कहा, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்க. आप जाकर यरूशलेम में அல்லேலூயா. எருசலேமிலே போய் அவர்கள் காத்திருந்தார்கள். यरूशलेम में आप इंतजार करो, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். पवित्र आत्मा को वो पाए। அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा அவர்களை கொண்டு उनको लेकर பலத்த கிரியைகளை நடப்பித்தார். बलवंत कार्य किए थे। அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட हमारी जिंदगी में भी ஆவியானவர் வரும்பொழுது जब पवित्र आत्मा आते हैं, பெரிய காரியங்களை செய்து बड़ा कार्य करते हैं, நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். हमें परमेश्वर ऊंचा करता है। அல்லேலூயா. நாம் எதை இழந்தாலும் இடத்தை பெற்றுக் கொள்ளணும். हम जो भी होकर किसे पाना चाहिए, அல்லேலூயா. हालेलुया, ஆவியானவர் பெற்றுக் கொள்ளணும். प्रभु को पाना, पवित्र आत्मा அந்த को पाना। நதி என்று சொல்வது எந்த நதி? वो नदी किसे कहा जाता है? அந்த நதி वो नदी உங்களுக்கு வரும்பொழுது जब आपके अंदर आता உங்களுக்கு है, ஜீவன் உண்டாகும். आपके अंदर जीवन उत्पन्न होगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படும் பொழுது, पवित्र आत्मा जब आपके अंदर उठेला அந்த जाएगा, நதி உங்களுக்கு ஊற்றப்படும் वो பொழுது, नदी जब भी आपके अंदर उठेला जाएगा, ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிந்து 4 வழியா ஓடுகிற அந்த ஜீவ நதி உங்களுக்கு வாசம் பண்ணும் பொழுது, इस बगीचा से 4 रास्ते में वो गया हुआ नदी जब आपके अंदर आता है, ஏசாயா 32 12 சொல்லப்பட்டது போல, 32:18 में जैसा लिखा गया, 32:15 32:15 में जैसा बोला गया है, அல்லேலூயா. உன்னதத்திற்கு நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला न जाए और जंगल फलदायक बरी न बने और फलदायक बरी फिर वन न गिर जाए। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு சாதாரண மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு மண்பாண்டம். हम साधारण मिट्टी से बनाया हो गया मिट्टी का पुतला है। அந்த மண்பாண்டத்துக்குள்ள वो मिट्टी के पुतले में தூய ஆவியானவர், पवित्र आत्मा, பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा, அந்த ஜீவ நதி वो जीवन का जल நமக்குள்ள அப்படியே ஊற்றப்படும் பொழுது जब हमारे अंदर उठेला जाता நாம் है, ஹராபராயம் செழிப்பாயிரும். हरा भरा होते हैं, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய முகமெல்லாம் வளர்ச்சி ஆயிரும். हमारे चेहरा खुलने लगेगा। சங்கீதம் 104:15 படிங்க. भजन संगीत 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், ஆ. திராட்சரசத்தையும் அவருக்கு முகக்கரை உண்டுபடும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கும். அல்லேலூயா. और அப்ப அந்த எண்ணெய் और दाख मधु जिससे मनुष्य का मन आनंदित होता है और तेल जिससे उसका मुख चमकता है और अन्न जिससे संभाल जाता है।
அல்லேலூயா. हालेलुया। நம்ம திராட்சரசம், எண்ணெய், நதி, இது எல்லாமே ஆவியானவரை குறிக்கிறது. वो लता तेल नदी सभी पवित्र आत्मा को कहलाता நம்ம டாக்டர் சொல்லுவான், நீ எண்ணெய் பொருள் சாப்பிடாதம்மா. है। डॉक्टर कहता है कि जो तेल ज्यादा वाली चीज मत खाओ। என்னதான் நமக்கு முகத்துல என்ன அப்படி க்ளோ கொடுக்கும். तेल ही हमारे चेहरे में एक ग्लो देता है, चमक அல்லேலூயா. देता है। இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், ऐसे कार्य को हम क्या करते நம்ம हैं, முகத்தை அப்படியே வளர்ச்சியாகுது. हमारे चेहरा को चमक देता है। அந்த அபிஷேகம் நமக்கு ஒரு மகிமை உண்டா, க்ளோ உண்டாகும். वो अभिषेक हमारे चेहरे ரெண்டு को एक கொஞ்சம் glow 4:7 देता है। சொல்லப்பட்டிருக்கிறது. 2 कोरिन्थियन 4:7 में लिखा गया है। இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் இந்த மகத்துவமுள்ள வல்லமை इस महान बड़ा कार्य सामर्थ हमारे द्वारा नहीं हुआ, परंतु हमारे पास वह धन मिट्टी से बर्तनों में रखा है कि यह असीम सामर्थ हमारे ओर से नहीं वरन परमेश्वर ही की ओर से ठहरे। இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்தில் பெற்றெடுக்கிறோம். ये बहुमूल्य चीज को इस मट्टी के पुतले में हम पाए हैं। हालेलुया. हालेलुया. इस मट्टी के पुतला में इतना बहुमूल्य अभिषेक है, इसके लिए मैं बहुमूल्य चीजें वस्तु है. हाँ। हालेलुया. 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 அப்போ இவ்வளவு மகிமை பொருந்திய ஒரு மகிமை நமக்குள்ள இருக்கிறனால महिमा से भरा हुआ एक महिमा நாம் हमारे अंदर है। வெளியேறப்பட்டவர்கள். इसलिए हम बहुमूल्य हैं। हालेलुया. हालेलुया. எத்தனை பேருக்கு இந்த வல்லமை தேவை? को ये सामर्थ चाहिए। हालेलुया. हालेलुया। நான் சாதாரண ஆளுதான், मैं साधारण इंसान हूँ, நான் சாதாரண மண்பானதான். साधारण मिट्टी का அந்த மண்பானைக்குள்ள एक वो मिट्टी और 3 किलो डायमंड। पुतना में 3 किलो डायमंड ஒரு रहता 10 கிலோ தங்கம், है, 10 किलो सोना, முத்து, பவளம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த மண்பாண்டத்துக்கு விலை பேசினா என்ன ரேட் இருக்கும்? चांदी सब डालकर हम पैसा की बात करेंगे तो कितना उसका मूल्य होगा? 10 பவுன் 100 பவுனுக்கே கையில பிடிக்க முடியல. 10 पौन और 100 पौन के हाथ में तोलन में हाथ पकड़ கிலோ கணக்குலன்னா என்ன இருக்கும்? किलो इतना डालेंगे तो कितना होगा? அதுக்கு எவ்வளவு மகிமை உண்டோ उसको कितना बहुमूल्य அதை காட்டிலும் வெளியேறப்பட்டவங்கள நாம் மாறதுக்கு நமக்கு வேணும் அபிஷேகம். उससे बड़ा बहुमूल्य बनने के लिए हमें चाहिए अभिषेक। இந்த அபிஷேகம் ஏன் நமக்கு வேணும்? ये अभिषेक हमें क्यों चाहिए? ஆவியினால் நடத்தப்படும்படியாக. पवित्र आत्मा के द्वारा चलाए எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை புத்தரா இருக்கிறாங்க. पवित्र आत्मा के द्वारा चलाए जाते हैं वो प्रभु के அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும். उनके हृदय से जीवन का जल नदी அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நான் இருந்தேன்னா எனக்கு ஜீவ நதிகள் வரும், உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும், உங்களுக்கு எல்லாம் வறண்டு போன இடம்லாம் செழிப்பாகும். अभिषेक किया हुआ व्यक्ति अगर मेरे अंदर रहेगा तो वो जीवन का जल आपको आशीष करेगा। அது நம்ம போற இடமெல்லாம் வெளிச்சம், போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், சந்தோஷம் तो உண்டாகும். जहाँ पर भी जाता है खुशी और मगन करता है। தேவனுடைய வல்லமையை பற்றி பிரசங்கிக்க அபிஷேகம் வேணும். प्रभु के सामर्थ के बारे में बोलने के लिए अभिषेक चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த முகம் வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு கிருபை சில சாப்பிட்டு இருக்க மாட்டான், ஆனா முகத்துல அவ்வளவு பெரிய ஜமீன்தாரமா இருப்பான். कभी कोई इंसान खाते नहीं फिर भी वो उसके चेहरे में चमक रहता है। அந்த வெளியேறப்பட்ட அபிஷேகம் वो बहुमूल्य अभिषेक அதான் நம்ம உயர்ந்தவனாக்கும். वही हमें उन्नति। அந்த அபிஷேகத்துக்கு நம்ம என்ன வேணும்? वो अभिषेक को हमें क्या चाहिए? வாஞ்ச வேணும், चाहत चाहिए, தாகம் வேணும், प्यास रहना चाहिए, காத்திருக்கணும். उसे அல்லேலூயா. எருசலேம்ல காத்திரு, यरूशलेम में इंतजार करना। சபையில கூடி வரத விட்டுவிடாத. सभा इकट्ठा होने में आप எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அப்படியே இரு. कितना भी दबाव आए फिर भी आप सभा मत உன் छोड़ो। சந்தோஷத்தை எந்த இதுவும் பறிச்சிடக்கூடாது, எப்பவும் கனி கொண்டுட்டு आपकी खुशी को कोई भी चीज लेके नहीं जाता, हमेशा खुश रहो। உனக்கு மிகுதியான பலனை நான் அங்க வச்சுக்க ரிவார்டு வச்சிருக்கிறேன். कोई से बल मैं तुझे वहाँ पर रखा हूँ। இந்த ரிவார்டை பார்த்து பார்த்து நீங்க அடி வாங்கிக்க. ये रिवार्ड को देख देख कर तुम यहाँ पर मार खा लो। அல்லேலூயா. அல்லேலூயா. இது உன்னைய பெரியவனாக்கும். ये आपको बड़ा इंसान बनाएगा। அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எய்த்தால எவ்வளவு நிக்க முடியாது. अभिषेक किया हुआ इंसान के सामने कोई भी सामना नहीं कर सकता। அவனை தொடுறவன் சூர் சூராயிருவான். उसको जो भी छूता है वो चूर चूर होगा। உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். आपके विरुद्ध जो भी औजार करें கோலியாத்துல முருங்க அப்படியே அப்படியே விழுந்து வெட்டுண்டு விழுந்துருவான். गोलियत जैसे वो मार खाकर
फिर जाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதிராக சவுல் கூட நிக்க முடியாது. अभिषेक किया हुआ दाऊद के सामने सौल भी नहीं खड़ा हो सकता। அல்லேலூயா. இந்த உலகம் முழுதும் புல்லாங்குழல கிடக்கட்டும், दुनिया अंधकार में है, கடல் முழுவதும் உப்பு தண்ணியா இருக்கட்டும், पूरे समुद्र नमकीन हो, அந்த மீன்ல உயிர் இருக்குன்னா वो मछली में अगर जीवन होना है तो ஜீவன் ரேகத்தோ जीवन रहेगा तो அந்த உப்பு அதை பர்டிகுலரே वो नमक वो मछली के अंदर नहीं जाएगा। அந்த உப்பு தண்ணிகளை செத்து போன மீனா இருந்ததுன்னா अगर वो नमक पानी में आप भरे हुए रहेंगे तो உப்பெல்லாம் ஒட்டிக்கணும், सारा नमक चिपक जाएगा, கருவாடு மாதிரி தட்டுனா நிறைய விழுவான். फिर सूखा मछली बनना चाहिए। அப்ப ஜீவனாகிய அபிஷேகம் இருந்துச்சுன்னா जब जीवन का अभिषेक रहेगा உனக்கு உப்பு போவாது, आपके अंदर உனக்கு இருள் போவாது. आपके अंदर अंधेरा नहीं जाएगा। அல்லேலூயா. நீ ஜீவனோடு இருந்தேன்னா जब आप जीवित रहोगे நீ இந்த உலகத்துல கூட பரிசுத்தமாக வாழணும். आपको அபிஷேகம் दुनिया में भी पवित्र जीने के लिए அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் वो पवित्रता இந்த பாவத்தின் முகத்தெல்லாம் முடிச்சிடும். ये पाप के जो बंधन सभी को तोड़ देगा, இந்த சரீரத்தை ஜெயித்துரும் அந்த அபிஷேகம், शारीरिक स्थिति को जीत जाएगा, இந்த உலகத்தை ஜெயித்துரும் இந்த அபிஷேகம். इस दुनिया को जीत जाएगा वो अभिषेक। மழை கூட உனக்கு முன்னால மெழுகு போல உருவம். पर्वत भी पिघल जाएगा आपके सामने। அல்லேலூயா. ஆண்டவருக்காக சாட்சியா இருக்க அபிஷேகம் வேணும். प्रभु के सामने गवाही बन के रहने के लिए अभिषेक है। ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, इसीलिए प्रभु कहते हैं சீடர்களை பார்த்து शिष्य को நீ देखो ஊழியத்துக்கெல்லாம் போவாத, तुम सेवा के लिए मत जाओ, முதல்ல காத்துரு, पहले तो इंतजार करो। ஆவியானவர் உன் மேல இறங்குவார், जब पवित्र आत्मा आपके ऊपर நீ பலனடைந்து तो बल पाकर எருசலேமிலும் யூதாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியா இரு. यरूशलेम यूदिया पूरी दुनिया के लिए मेरे உலகத்தின் முடியும் படைத்தோம் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों நான் में உன் கூடயே मैं இருப்பேன். तुम्हारे साथ நான் உன் கூடயே இருந்தேன்னா मैं तुम्हारे साथ रहूंगा। சிலுவையோ பாடோ உபத்திரமோ பசியோ உன்னைய வேதனைப்படுத்த முடியாது, क्रूस, और दबाव कोई भी चीज आपको उन्हें दुखப்படுத்த முடியாது। आपको नहीं पहुंचा सकता। தேவன் உன்னை இல்லன்னா என் தேவனே என் தேவனு கதறுவார். अगर यदि परमेश्वर नहीं है आपके पास तो हे परमेश्वर हे இமை பொழுது परमेश्वर கைவிட்டேன். एक क्षण के लिए मैंने हाथ छोड़ा था। அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் இல்லாம நம்மளால வாழ इस முடியும். दुनिया में अगर वो नहीं है तो हम जी नहीं सकेंगे। நான் பயப்படாம இருக்கணும்னா, हम न डरे रहना நான் है, கலங்காம இருக்கணும்னா, हम न चिंता हुए நான் रहना பரிசுத்தமா है, இருக்கணும்னா, पवित्र रहना है, நான் तो ஜெயம் பெற்றவளா இருக்கணும்னா विजय पाना है तो நான் அபிஷேகம் உள்ளதா இருக்கணும். हमें अभिषेक அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா वो अभिषेक हम पा लेते हैं। இயேசுவை போல நாமும் அவருடைய பிள்ளைகளா வாழணும். यीशु के जैसे हम भी उनके बच्चे அவர்களை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். एक क्षण आपसे உலகத்தில் உபத்திரவம் जुड़ा உண்டு. दुनिया में उपद्रव है, திடன் கொள்ளுங்கள், फिर रहो நான் உலகத்தை ஜெயித்தேன். मैं दुनिया को जीता। இந்த பொல்லாத மிருகங்களுக்கு உங்களை அனுப்புறேன். इस दुष्ट जानवर के बीच में आपको भेजता हूँ। அல்லேலூயா. மாம்சத்துல போய் ஊழியம் செய்ய முடியாது. मार्स से जाकर हम सेवा नहीं कर सकते। ஆவியானவர் கொண்டு पवित्र आत्मा को लेकर அற்புத அடையாளங்களோட अद्भुत चमत्कार வல்லமையாய் தேவனுக்கு பிரகாசம் सामर्थ के साथ प्रभु के लिए हम लेंगे। பலவீனர்களை கொண்டு, बलवीर लोग को लेकर, பேதைகளை கொண்டு, जो अनपढ़ उनको लेकर, ஞானிகளை வெட்கப்படுத்துகிறவர், वो पढ़े लिखे ज्ञानी को, பலவான்களை வெட்கப்படுத்துகிறவர். जो बलवान लोग हैं उनको निराश। அவர் எனக்குள்ள वந்தா जब वो परमेश्वर நான் சூப்பர் நேச்சுரல். मैं सुपर नेचुरल ஒருவேளை நான் பயந்து போய் இருக்கிறேன்னா, यदि आप डरे हुए हो, நான் துக்கத்தை தாங்க முடியலையா, आप दुख के नहीं என்னால सह ஜெயம் எடுக்க முடியலையா, मैं विजय नहीं पा, நான் சோர்ந்து போகிறேனா, मैं निराश हो जाता, எனக்குள்ள ஆவியானவர் இல்ல, मेरे अंदर पवित्र என் மாம்ச ஞான பலத்துல என்னால தாங்க முடியாது. मेरे मांस और मेरे ज्ञान से मैं இப்படிப்பட்ட சிக்ஷை நிமித்தம் என்னை சிக்ஷிக்கிறார் ஆண்டவர். ऐसी शिक्षा देकर मुझे प्रभु ठीक என்னை பலப்படுத்தும்படியாக बल करने के लिए இந்த காட்டுக்குள்ள கொண்டு போட்டு इस जंगल கரடி में சிங்கத்தை தேவனே அனுமதிக்கிறார். ये सिंह और ये बैल को मुझे भेजते हैं। வரும் கோபாக்கிற நாளத்தை தப்பிக்கும்படி, आने वाले क्रोध को பெரிய பெரிய கோழியாதுகளை முறியடிக்கும்படி बड़े बड़े कोलायत को என்னை யுத்தத்துக்கு பயிற்சிருக்கிறார். युद्ध के लिए वो प्रैक्टिस दे रहा है। அல்லேலூயா. தாவீது போல நம்ம சொல்லுவோமா, दाऊद के நான் உபத்திரப்பட்ட நல்லது, उपद्रव किया, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். उनके प्रमाण को இந்த मैं கல்வாரி சிலுவையில கூட, इस कलवारी இந்த பாடுகளுக்கு மத்தியில கூட इस दबाव में भी பரிசுத்தராய், पवित्रता, மன்னிக்கிறவராய், माफी करने वाला, அன்பு செலுத்த தேவனால் முடியும் என்று சொன்னார். प्रेम करना प्रभु से होता है। அந்த சுவாபம் எனக்கு வெளிப்படட்டும். तो मेरे अंदर से प्रकट முள்ளுகளுக்கு மத்தியில ரோஜாவை போல மனவீசி எனக்கு விழுந்தாங்க. काटे के जाट के बीच में एक गुलाब के जैसा मुझे நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அப்படியே பூட்டி வைக்க கூடாது. जो पाए वो अभिषेक ऐसे ही बंद நான் உடைத்து ஊற்றப்பட்டால் அந்த வீடு முழுவதும் நறுமணம் வீச முடியும். तोड़ कर जब मैं डालूंगा तभी वो घर पूरा
अच्छा सुगंध आए। ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க प्रभु के लिए उठकर கர்த்தர் நாளை நம்மளை அழைக்கிறார். प्रभु उस समय நீங்கள் எருசலேமிலே தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். अब यरूशलेम में சபையாகிய மணவாட்டி सभा அவருடைய வசனத்தை உங்களுக்கு பாலாய் கொடுக்கிறது. आपके वचन को उनको आपको दूध के அதை உட்கொள்கிற பிள்ளைகளாக, उसे जो आप பலனடைந்த பிள்ளைகளாக, சாட்சியாக எழும்புற பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி. करने वाले अपने ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஹalleluya. எங்களை நேசித்து நீர் கொடுக்கிற இந்த ஜீவ நதிக்காக நன்றி ராஜா. के लिए आप जीवन का जल जो இப்படி வசனத்துக்காக நன்றி ராஜா. आपके वचन के அதை உட்கொண்ட பிள்ளைகளாக, ஆவி ஆத்மால பலனடைந்த பிள்ளைகளாக நாங்கள் எழுப்பட மாட்டோமே. தூசியை உதறி விட்டு எழுப்பட மாட்டோமே. களத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழுப்பட மாட்டோமே. எந்த சூழல் உமக்காக வைராக்கியமா நிற்க மாட்டோமே. दिन आपको ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த வல்லமை என்பது இறைகட்ட மாட்டோமே. இந்த கிருபை இறைகட்ட மாட்டோமே. இந்த அக்கினி கண்கள் எனக்கு வரட்டும் மாட்டோமே. அநீதிகள் சுட்டரிக்கப்படுவதாக. என்னை துக்கப்படுத்துகிறேன், मेरे दुख उठाने वाले என்னை வேதனைப்படுத்துகிறேன், என்னை எழும்ப விடாத பண்ணுகிறேன். என் குடும்ப சூழ்நிலைகள், என்னை கத்திகள் இயேசுவின் நாமத்தில் அக்கினிப்பட்ட நூலை சாம்பலாவதாக. எலும்பு ஸ்ரீயோட எலும்பு வல்லமை பெற்றுக்கொள். கர்த்தர் உண்மையில் உதிக்கிறார். प्रभु आपके உதிக்கிறவன் உயரத்தில் ராஜாக்கள் இருந்து வருவார்கள். जहाँ पर सूरज उठता है वहाँ पर राजाओं ढूंढकर आएंगे। அல்லேலூயா. உன்னை கர்த்தருடைய நகரம் வேண்டும். आपको प्रभु का नगर சீயோன் பர்வதம் என்று சொல்வார்கள். सिय्योन पर्वत करके बोलेंगे। நமக்கு கர்த்தர் பிரகாசிக்க हमारे முடியாது. अंदर प्रभु प्रकाशित ஒப்பு होंगे, கொடுப்போமா? हम अर्पण करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து தேவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.